வடசென்னை மக்களால் 5 ரூபாய் டாக்டர் என்று அன்பாக அழைக்கப்படும் டாக்டர் ஜெயச்சந்திரனின் 77வது பிறந்தநாள் விழா வரும் 29ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் ஜெயச்சந்திரனின் பிறந்த நாளை ஒட்டி வண்ணாரப்பேட்டை தாண்டவராயன் தெருவில் இன்று நடைபெற்ற இரத்ததான முகாமில் ஊசு தற்காப்பு கலை வீரர் விசாகபதி 57வது முறையாக இரத்ததானம் வழங்கினார். வாகனத்தில் ஆயிரம் ஒளிமயமாக ஒரு நிலவு உதித்தால்தான் அது ஒளிமயமாகும். அதே போல இப்பகுதியில் 1000 மருத்துவர்கள் இருந்தால் ஒரு ஜெயச்சந்திரனுக்கு ஈடாக என்பது எங்களுடைய அவருடைய வாழ்க்கையில் நிதானமாக அழகாக அற்புதமாக எல்லோருமே அவருடைய பெயரை நிலைநாட்ட அவருடைய முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். டாக்டர் ஜெயச்சந்திரன் சார் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் 5 ரூபீஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்காரு. அவர் பர்த்டேக்குலாம் பிளட் டொனேட் பண்ணுறது ரொம்ப வணக்கம். வடசென்னை மக்கள் ஒரு 5 ரூபாய் டாக்டர் ஜெயச்சந்திரன் அவரோட 74th பிறந்தநாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 18 வந்து இன்னைக்கு இரத்ததான முகாம் வந்து எங்க இரத்ததான முகாம் எங்க நடைபெறுதுன்னா மாடல் மெட்டீரியல் தேராப்பட்டு நம்ம கலெக்ட் பண்ண பிளட் வந்து தமிழ்நாடு ஓமந்தூர் பல்நோக்கு மருத்துவமனைக்கு அந்த பிளட் எல்லாருக்குமே நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதை வந்து 100 பேர் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் எப்படி வச்சிருக்கோம். அதே மாதிரி 25 பேர் வந்திருக்காங்க. இதுவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இதுல பல்வேறு சிறப்பு ஓமந்தூர் சீஃப் டாக்டர் ஜி.கே. குமார் சார் கலந்து கொண்டிருக்காரு. ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் லட்சுமணன் சார் வர இருக்கிறாரு. அப்புறம் வீராஸ் கலெக்ஷன்ஸ் ஓனர் டாக்டர் பாலசுப்ரமணியம் சாரும் வர இருக்கிறார். வயதான பாட்டி ஒருத்தர் வந்து அவர்கிட்ட மருத்துவம் வராங்க வந்துட்டு அவர்கிட்ட வந்து மருத்துவம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பிறகு என்ன கேட்டீங்கன்னா அவர் எப்பவுமே வந்து அவர்கிட்ட வந்து மருத்துவம் பார்க்க வர்றவங்களுக்கு வந்து இலவசமா எல்லா மருந்துமே அவர் தருவார். அது மாதிரி வந்து இலவசமா வந்து மருந்து கொடுக்குறாரு. அவர் எழுதின மருந்து வந்து அவர்கிட்ட இலவச மருந்து இல்லை, அதாவது ஸ்டாக் இல்லை, சாம்பிள் ஸ்டாக் இல்லாதனால அவர் என்ன பண்றாருன்னா சீட் எழுதி கொடுத்து ஒரு ரிச்சாகர் கொடுத்து அந்த ரிச்சாகர் கிட்ட இந்த பாட்டியை போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல வந்து மருந்து வாங்கி கொடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது அந்த பாட்டி சொல்லுது, அப்ப என்கிட்ட வந்து காசு இல்லை, மருந்து வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணாரு, சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு டாயரை திறந்து அவர்கிட்ட இந்த காசு எடுத்து கையில கொடுத்து நீ ரிச்சாகர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எடுத்து போயிட்டு மருந்து வாங்கி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்றாரு. 18 வயசுல எண்ணூர்ல ஒரு குங்ஃபூ அசோசியேஷன் மூலயமா ஒரு ரத்ததான முகாம் நடைபெற்றது. அதில் வந்து இந்த முதல் தடவையாக பிளட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பிளட்டு கொடுக்க ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயச்சந்திரன் மறைந்த ஜெயச்சந்திரன் டாக்டர் ஐயா வந்து இந்த மாதிரி பிளட்டு கொடுத்தா நிறைய பேருக்கு பயன்படும், ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட் கேஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு வந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாரு. அதுலேருந்து இது வரைக்கும் இப்போ வயசு வந்து 52 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் 57 தடவை பிளட்டு கொடுத்துருக்கேன். அவருடைய தூண்டுதல் மூலயமா வந்து நான் பிளட்டு கொடுத்துட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு ஆன்ஜியோ பண்ணாங்க, அதுக்காக வந்து பிளட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது நான் பிளட் கொடுத்தேன் லாஸ்ட் தடவை. இப்போ கேம்ப் மூலயமா 57வது வாட்டியா பிளட் கொடுத்தேன். இது ஜெயச்சந்திர ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்றேன்.